ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய மிஷினில் நூல் எப்படி கோர்க்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதில் புதுசாக மிஷின் வாங்கினாங்கன்னா அவங்களுக்குலாம் டவுட் இருக்கும். உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஊசியை மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே உள்ள ஹோல்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 ஹோல் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டுட்டு ரெண்டாவது ஹோலில் விடக்கூடாது. அப்படியே எடுத்துகிட்டு பின்னாடியே கொண்டு மூணாவது ஹோலில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே கீழே ஒரு 2 ஹோல் இருக்கும் சின்னதாக. ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது நம்ம குளோபல் மிஷினில் இந்த மாதிரி டைப்பு. அந்த மேலே உள்ள ஹோலில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ரவுண்டு அப்படியே சுற்றி வந்துடுங்க. சுற்றி கீழே ஒரு ஹோல் இருக்குது, அதுலேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதே கம்பியில் இன்னொரு ஹோல் இருக்குது பாருங்கள், குட்டி ஹோல், அதுலேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு சுற்று கீழே ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டில் அப்படியே சுற்றி மேலே வந்துடுங்க. சுற்றிட்டு கீழே ஒரு கம்பி இருக்கும் பாருங்கள், அந்த கம்பி உள்ளார விட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பிலையும் விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த சைடு குதிரைன்னு சொல்லுவாங்க, அந்த மேலே இருக்கும். இந்த ஹீல கோலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வளையம் இருக்குது, இதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா அந்த அந்த குதிரை மாதிரி அப்படியே ஓடும் பாருங்க, அங்கேயும் இங்கேயும், அதில் ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே அந்த சைடு வந்துடணும். இந்த சைடு இதில் ஒரு வளைவு மாதிரி இருக்குது பாருங்கள், அது உள்ளேயும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். விட்டுட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. நீடலுக்கு மேலே ஒரு கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க, அந்த கம்பிக்கு உள்ளேயும் விடணும். விட்டுட்டு அப்புறம் நீடில் பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்லையும் விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நூல் கோர்த்து தைக்க ஆரம்பிச்சு